நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். கூட்டணி கூட்டணின்னு நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். கூட்டணி தொடருது. ஒரு தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை முன்ன பின்ன இருக்கும். எங்க தலைவர் ராகுல்ஜி, மல்லிகார்ஜுன கார்கேஜி எல்லோரும் ஒத்த கருத்தோடு இன்றைக்கு கேசி வேணுகோபால்ஜி அவர் என்ன பேசினாரோ அதுதான் எல்லோருடைய கருத்து. தனிநபர் கருத்துக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டார். தனிநபருடைய பார்வை, தனிநபர்களுடைய விமர்சனம் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டார். ஓகே, பேச்சுவார்த்தை தொடரும். இருங்க சார், டக்குன்னு உடனே போட்டு கழிச்சு குதறீங்களே, ஏன் அப்படி? நடவடிக்கை எடுக்கணுமா? வெயிட் வெயிட். சொந்த கட்சி கருத்து இல்ல, சொந்த கருத்துன்னு சொல்லி இருக்காரு. இது அகில இந்திய தலைமை. வெயிட் வெயிட். நீங்க சொன்ன கோரிக்கையும் அகில இந்திய தலைமை பரிசீலனை பண்ண போதுமா? திருப்தியா? அது மாதிரி யாரும் தீர்மானம் பண்ணி அதுல ஏதாவது நேம் போட்டிருக்கமா? ரைட். ஸ்பெசிபிக்கா எனி நேம் சொல்றதை கேளுங்க. ஏற்கனவே சார் இருங்க சார், ப்ளீஸ். கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வழிகாட்டுதல என்ன சொன்னாங்களோ அதை கடைபிடிக்கணும் தான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே லட்சுமண ராகா இருக்கு, அதை மீறி போக வேண்டாம். அகில இந்திய வெயிட் சார், எங்க ஆளு இருங்க சார், பேச விட மாட்டேன். இருங்க சார், நான் சொல்றேன் இருங்க. ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட் த அலைன்ஸ். ஓகே, இதை யாரும் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்கோம். ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டிக்கு மேல யாரும் பேச வேண்டாம். ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட் த அலைன்ஸ், டிசைட் த நம்பர். எல்லாமே ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி டிசைட் பண்ணணும்னு சொல்லி இருக்கோம். இதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்கோம். இருங்களேன். இன்னைக்கு தானே தீர்மானம் போட்டிருக்கோம். இனிமே யாராவது பேச நடவடிக்கை எடுப்போம். போதுமா? ஏஐசிசி தாங்க எங்களுக்கு ஹைகமாண்ட். இருங்க சார், ஏஐசிசி ஒரு கைடன்ஸ் கொடுக்குதுன்னா அதை மீறி யாரும் பேசக்கூடாதுன்னு தான் எங்களுடைய ரூல். ஏஐசிசி இப்ப எங்க கிரீஷ் சோடங்கர்ஜி இன்சார்ஜ் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அதை மீறி பண்ண முடியாது. இது நேஷனல் பார்ட்டி. வெயிட் சார், திஸ் இஸ் நாட் ரீஜனல் பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி. ஏஐசிசி தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை மீறி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பேசினா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். என்ன தப்பு? தீர்மானம் தான் சார். தீர்மானம் யாருக்கு எதிரான தீர்மானம் கிடையாது. கட்சி டிசிப்ளினை கடைபிடிக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட், தேங்க்யூ. எனிதிங்? அப்படியா? தெரியும், நீங்க தான் சொல்ல வாங்கியிருக்கீங்களா? எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு கேசி வேணுகோபால் அவர்கள் காலையில் புதுச்சேரியில் எங்களுடைய இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி, திரு சுரேஷ் ஹெக்டேஜி, திரு நிவேத்தி ஆல்வாஜி எல்லோரும் சேர்ந்து நடைப்பயணம், பாத யாத்திரை, பத்திரிகையாளர் சந்திப்பு, நிர்வாகிகள் கூட்டத்தை முடித்துவிட்டு 5 மணிக்கு சென்னைக்கு வந்து பாத யாத்திரை, 100 நாள் வேலைவாய்ப்பை மீண்டும் பழைய நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். மகாத்மா காந்தி பெயரை தாங்கி நின்ற மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்தது போல் இருக்க வேண்டும், மாற்றி அமைக்க கூடாது. இதை திரும்ப பெறும் வரை போராடுவோம் என்று நாடு தழுவிய பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோம். அதோடைய தொடர்ச்சி தான் என்று சென்னையில் பாத யாத்திரை. எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் 77 மாவட்ட தலைவர்கள் 74 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அறிமுக கூட்டம், ஓரியன்டேஷன் புரோகிராம், ஐடி கார்டு வழங்கும் விழா, புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை விழாவிற்கு பேசியிருக்கிறார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.